ஜிஆர்டிவி வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கைமணம் எபிசோடில் ஒரு சூப்பர் ரெசிபி தேடிட்டு வர பார்த்து நிறைய இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ்லாம் பார்த்தேன். என் கையில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்களா, இது வந்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு அந்த சிலையில் புளியார் கண்ணை வச்சு திறக்கிறதுன்னுவாங்க. நீங்கள் க்ளோஸில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து நாங்கள் காட்டில் ட்ராவல் பண்ணிட்டு வர பார்த்தோம். இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுனால எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வயசில் இது பெருத்த ஞாபகம் எனக்கு உண்டு. அப்படியே வந்துகிட்டே இருக்க பார்த்து நம்ம நாவல் பழத்தையும் பார்த்தோம். நாவல் பழம்னுவாங்க, நாவப்பழம்னு சொல்லுவாங்க. இது வந்து இப்போ நிறைய ஹைப்ரிட்லாம் நீங்கள் சிட்டியில் பார்க்க முடியும். அது டோட்டலி வேறு. இதுதான் வந்து ரியல் நாவப்பழம்னு சொல்லலாம். ஒரு காய் ஒரு பழம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வர மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்ஸ்லாம் இருக்குது. அதுக்கு முன்னாடி ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு இடத்த தேடணும். அந்த இடத்துல உட்காந்து ஒரு சூப்பர் எக்ஸைட்டிங் 2 ரெசிபி உங்களுக்காக நான் செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க இடத்த ஃபைன் பண்ணிட்டு ரெசிபி செய்ய ஆரம்பிச்சிக்கலாம். காட்டுக்குள்ளே ஒரு ஒத்த வழி பாதை மாதிரி இருக்குது. என்னன்றதை பார்ப்போம். இந்த இடம் பார்த்திங்கன்னா பயங்கர டார்க் ஃபாரஸ்ட்டாக இருக்குது. ஆனால் அது உள்ளே போகிறதுக்கு ஒரு வழி இருக்குது. கண்டிப்பாக மிருகங்கள்லாம் போகிறதுக்கான வழியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பட் த்ரில்லிங்காக இருக்குது, ரொம்ப பயமாகவும் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஏன்னா இந்த மாதிரிலாம் வர பார்த்து கொஞ்சம் நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே நம்மளை அறியாமல் ஒரு பதட்டம் வந்துடும். அதுதான் இருக்குது. வாவ். ஸோ ஆல்மோஸ்ட் லொக்கேஷன் கிட்ட வந்தாச்சுன்னு தான் நினைக்கிறேன். ப்ளஸ் வந்துகிட்டே இருக்க பார்த்து எங்கள் டீம் வந்து ஒரு ரெக்வஸ்ட் சொன்னாங்க, மழை பெய்கிற மாதிரி இருக்குது, ஏதாவது கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு செஞ்சால் நல்லா இருக்குமே, இல்லை பஜ்ஜி செய்யலாம் அது செய்யலாம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. டக்குன்னு என் மைண்டுக்கு வந்தது ஒரு சூப்பர் 2 ஸ்நாக்ஸ். இடத்துல உட்காந்ததுக்கப்புறம் என்ன ஸ்நாக்ன்றதை உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இது ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட். வாங்க. ஸோ அப்படி இப்படின்னு சுற்றி ஒத்தையடி பாதை வழியாக உள்ளே வந்து ஒரு அருமையான லொக்கேஷனில் சூப்பராக செட் ஆகிட்டோம். இப்போ பண்ண போகிற டிஷ்ஷும் பார்த்தீங்கன்னா இந்த கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், பயங்கரமாக ஒரு மேக மூட்டம் இருக்குது. ஆல்மோஸ்ட் மழை வர மாதிரி இருக்குது. வரக்கூடாதுன்னு கடவுளை வேண்டிக்கிறோம், அது செகண்டரி. பட் இருந்தாலும் நல்ல ஒரு டார்க் ஸ்கை நீங்கள் பார்க்க முடியுது. எப்போ வேணால் மழை பெஞ்சிரும் போல இருக்குது. இந்த மாதிரி டைமிங்கில் என்ன டிஷ் செய்யலாம் நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ என்ன சாப்பிடணுமோ அந்த டிஷ் தான் செய்ய போகிறோம். சிக்கன் பக்கோடா. ஆனால் 2 டைப்பாக பண்ண போகிறோம். ஒன்று சிக்கன் லெக்கை வச்சு ஒரு பக்கோடா பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நார்மல் சிக்கன் பக்கோடா ரோட் ஸ்டைலில். ஏன்னா 65 அது இதுன்னு செஞ்சாலுமே இந்த ஸ்ட்ரீட்டில் செய்யக்கூடிய பக்கோடா, அதாவது ரோட் சைட்லேயோ இல்லை கடையிலையோ கிடைக்கிற பக்கோடாக்குன்னு ஒரு க்ரேஸ் இருக்குது. அந்த பக்கோடா தான் எப்படி செய்கிறதுன்றதை நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். அது கூட ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா சிக்கன் லெக், நாட் விங்ஸ். லெக்கை வந்து விங்ஸ் மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அதில் எப்படி பண்ண போகிறோம். இந்த 2 டிஷ்ஷும் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த கிளைமேட்டில் வாங்க செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ இந்த சிக்கன் பக்கோடா செய்கிறதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுருக்கேன். ப்ரிப்ரேஷனாக ரொம்ப பெருசுலாம் இல்லை, ஜஸ்ட் ஒரு சிம்பிள் விஷயந்தான் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ எப்போதுமே வந்து ஸ்ட்ரீட் பக்கோடா செய்ய பார்த்து அவங்க 2 விஷயத்தில் ரொம்பவே கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிக்கனோட வெயிட் அதிகமாக இருக்கணும், அதே சேம் டைம் வந்து அது சீக்கிரமாக குக் ஆகணும். இது 2த்துக்குமே அவங்க பண்ணுற முதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக உப்பு தண்ணியில் சிக்கனை ஊற வச்சுருவாங்க. ஊற வைக்க பார்த்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உப்பு அரிக்க ஆரம்பிக்கும், அந்த டிஷ்யூ உள்ள அப்படியே அந்த தண்ணி போய் கிளாட் ஆக ஆரம்பிக்கும். அதனால் வெயிட் அதிகமாகும். அது நம்பர் 1 பிஸ்னஸ்க்காக. 2வது வந்து பார்த்திங்கன்னா, டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் இந்த மாதிரி நீங்கள் சிக்கனை செஞ்சு குக் பண்ண பார்த்து ரொம்ப குயிக்காக குக் ஆகிடும். நீங்கள் நார்மல் சிக்கன் பொரிக்கிறதுக்கு இது பொரிக்கிறதுக்கு டைம் ரொம்ப கம்மியாக தான் எடுக்கும். ஸோ பீக் பிஸ்னஸ் டைமிங்கில் அது அவங்களுக்கு ஈஸியாகவே இருக்குன்றலாம் இந்த மெத்தட் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. சேம் அதே மெத்தடில் நான் எந்தெந்த இடத்துல வந்து போய் இன்ட்ராக்ட் பண்ணணும், அவங்க சொன்ன ரெசிபி வச்சு தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிக்கனில் வந்து உப்பு தண்ணி, அது கூட கொஞ்சமாக வந்து வினிகர், அதாவது இந்த நார்மல் சிந்தட்டிக் வினிகர் இருந்தாலே போதும். அது நம்ம கொஞ்சம் சேர்த்துருக்கோம். கொஞ்சமாக அந்த சிக்கனை க்ளீன் பண்ணுறதுக்கு மஞ்சத்தூள், இவ்வளோ தான். இதில் நெக்ஸ்ட்டு என்னென்ன ஆட் பண்ணலான்றதை காமிக்கிறேன். அந்த லாலிபாப் நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, கொஞ்சம் க்ளோஸாக பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இதை நான் வந்து லெக்கையே லாலிபாப் மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அதாவது சிக்கன் லெக் இருக்குது இல்லையா, அந்த லெக்கில் இருக்கக்கூடிய சதை எல்லாத்தையும் ஒரு சைடில் எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் அந்த சிக்கன் லாலிபாப் மாதிரி இருக்க விஷயம். இதை ஃபஸ்ட் எப்படி மேரினேட் பண்ணணும்னு அவங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். இது 2 லாலிபாப் இருக்குது நம்மக்கிட்ட. இது வந்து இப்போ ஒரு ட்ரெண்டிங் ஸ்ட்ரீட் ஃபுட்டுன்னு சொல்லலாம். இப்போ நிறைய கடையில் வந்து சிக்கன் பக்கோடா இல்லாமல் லெக் ஹோலாக கொடுக்குறாங்க, இல்லை இந்த மாதிரி பிரித்து போட்டு கொடுக்குறாங்க. ஸோ இந்த ரெசிபி பார்க்கவும் நல்லா இருந்தது. இது நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஸோ
ஃபஸ்ட்டு வந்து இந்த சிக்கன் லெக்கை வந்து நான் விங்ஸ் மாதிரி எடுத்துருக்கேன் இல்லையா, சிக்கன் லெக் விங்ஸ்னு வச்சுக்கலாம். இதுக்கு ஃபஸ்ட் நம்ம ஆட் பண்ண போகிறது சில்லி பேஸ்ட். இது ஒன்று தான் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பக்கோடா இதுக்கும். பக்கோடாவில் இதை ஆட் பண்ண மாட்டோம், இதில் நம்ம இதை ஆட் பண்ணுவோம், அவ்வளோ. ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேசின் ஃப்ளார், இவ்வளோ தான். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சில்லி பவுடர். நான் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், அது கலர் கிடைக்குன்றதுக்காக. பட் இந்த ரெசிப்பியில் அவங்க கொஞ்சம் கலர் ஆட் பண்ணுவாங்க, நான் கலர் ஆட் பண்ண போகிறது இல்லை. கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக பெப்பர் பவுடர். பெப்பர் பவுடர் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக மல்லித்தூள், கரம் மசாலா, அவ்வளோவே தான். வேறு எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறதே கிடையாது. கடைசியாக லெமன் ஜூஸ் புழிஞ்சு விட போகிறோம். ஸோ இதுவே போதுமானது. ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ சால்ட் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு பக்கோடா மிக்சரை பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். இதில் வந்து என்ன உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் என்ன தெரியும் நான் சொல்லிடுறேன். ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து என்ன, கடையில் இருக்கிறது வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது, நீங்கள் பண்ணுறதுல கலர் இல்லாமல் இருக்குன்னு. அவங்க ஆட் பண்ண இன்க்ரீடியண்ட்டில் நான் ஆட் பண்ணாது கலர் மட்டும்தான், மீதி எல்லாமே அதே தான். அதே மாதிரி அவங்க மோஸ்ட்லி என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப நேரம் அதை ஃப்ரிட்ஜில் வச்சிடுறாங்க. அப்போ அந்த மசாலாலாம் நல்லா உள்ளே போயிடுது. அண்ட் குக் பண்ண பார்த்து இன்னொரு ப்ராசஸ், ஹாஃப் டன் பண்ணி எடுத்து வச்சுருவாங்க, அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி குக் பண்ணுவாங்க. வாவ், இது வந்து நம்ம குக் பண்ணுறதுக்கு முன்னாடியே செம்ம அப்பிடைட்டிங்காக இருக்குல்ல. ஒரு பெரிய லெக், கிட்டத்தட்ட விங்ஸோட ஜம்போ விங்னே சொல்லலாம். இது லெக்கில் எடுத்தது தான். ஸோ இது மேரினேட் பண்ணியாச்சு. இதை நம்ம ஒரு பவுலில் சைடில் எடுத்து வச்சுருவோம். நெக்ஸ்ட் த ஸ்ட்ரீட் ஃபுட் மாஸ்டர், சிக்கன் பக்கோடா. ஸோ பக்கோடா என்னென்னமோ சொல்லுவாங்க இதுக்கு பேர். பட் சிக்கன் பக்கோடா இந்த கடையில் போனீங்கன்னா 100 கிராம் 50 கிராம்னு விற்பாங்கல்ல, சேம் அதே ரெசிபி தான். ஒன்றும் பெரிய, நான் நினச்சேன் அதுக்காக ஸ்பெஷல் பவுடர் அரைப்பாங்க, இது பண்ணுவாங்க அது பண்ணுவாங்கன்னு. கிட்டத்தட்ட ஒரு 6 கடையில் ரெசிபி செக் பண்ணோம். ஆல்மோஸ்ட் எல்லாமே சேம் தான். என்ன ஒரே ஒரு விஷயம் வந்து சொல்லக்கூடாத விஷயம் இருந்தாலும் சொல்கிறேன். சில பேர் வந்து அதிகமான கலர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, சில பேர் வந்து டால்டா, சில பேர் பேக்கிங் சோடா. இதெல்லாம் வந்து இட்ஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த், அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ குக்கிங் சீக்கிரமாக ஆகணுன்றதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, நோ ஹார்ம். பட் வில் ஸ்கிப் தட் பார்ட், அவ்வளோதான். ஓகே, இப்போ இதுக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு விழுது. ஸோ இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால் ஞாபகம் வச்சுக்கோங்க, சில்லி பேஸ்ட். அதில் சில்லி பேஸ்ட் ஆட் பண்ணோம், இதில் சில்லி பேஸ்ட் ஆட் பண்ணல, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு சால்ட். பிஃபோர் சால்ட் ஆல்வேஸ் ரிமெம்பர், முன்னாடியே நம்ம உப்பு தண்ணியில் சிக்கனை ஊற வச்சுருக்கோம். கொஞ்சம் அதிகமாக போயிட்டாலும் உப்பு கரிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. சால்ட்டுக்கு அப்புறம் பெப்பர் பவுடர்,
வச்சுக்க வேண்டியது இதில் ரேஷியோ டிஃபர் ஆகிருக்கும், பார்த்துருப்பீங்க. அதில் சோள மாவு ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணியிருப்போம், இதில் சோள மாவு கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்போம். இதுவும் நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக ஞாபகம். இதுக்கு தேவையான லெமன் ஜூஸ். சேம் அதே மாதிரி நம்ம சிக்கன் ட்ரம் ஸ்டிக்குக்கும் லெமன் ஜூஸ் புரிஞ்சுக்கிறோம். இதை மிக்ஸ் பண்ணி ஒரு சைடில் வச்சுட்டு பொரிக்க ஆரம்பிச்சிக்கலாம். ஆனால் இதை மிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே கடாயை வச்சுட்டோன்னா என்ன ஹாட் ஆகிட்டே இருக்கும்ல, அதை பண்ணிவிடுவோம். ஸோ ஒரு 1/2 hour நம்ம சிக்கனை சைடில் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, இப்போ ரெடி டு ஃப்ரை. இவங்கள ஃப்ரை பண்ண ஆரம்பிப்போம். ஸோ டெம்பரேச்சர் அதிகமாக இல்லாமல் இதேமாரி மாடரேட்டாக இருந்தால் போதும். நீங்கள் போட்டோடனே அந்த பபுள்ஸ் வர ஆரம்பிச்சதுன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஹாஃப் டன் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கோங்க, 2 வாட்டி நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இதை நம்ம இப்போ எடுத்துடுறோம். நீங்கள் கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் தான் வச்சுருப்பாங்க. ஸோ இதை எடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம லெக்கு போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். அதுவும் ஹாஃப் டன் பண்ண போகிறோம். 2 வாட்டி பக்கோடாஸ்னால் மட்டும் நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கணும். சேம் அதே மாதிரி நம்ம சிக்கன் லெக் இருக்கு இல்லையா, இந்த ட்ரம் ஸ்டிக் மாதிரி சொன்னால இதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன கடாயின்றதுனால நான் அந்த லெக்கை மேலே வச்சுருக்கேன். ஏன்னா வந்து உங்களுக்கு குக் ஆனதுக்கப்புறம் உள்ளே தள்ளிக்கலான்றதுக்காக. ஒரு சைட் ஃப்ளெஷ் நல்லா குக் ஆகட்டும், அதுக்கப்புறம் இன்னொரு சைட் டர்ன் பண்ணலாம். டர்ன் பண்ணதுக்கப்புறம் அந்த லெக்கை உள்ளே தள்ளி விட்டுனா சூப்பராகிடும். ஸ்ட்ரீட் ஃபுட்டில் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் குக் பண்ணுறதை 2 வாட்டி குக் பண்ணணும். அதாவது ஒரு வாட்டி ஹாஃப் டைம் பண்ணி எடுத்துச்சு, அப்புறம் இன்னொரு வாட்டி ஃப்ரை பண்ணணும். அந்த மாதிரி லெக்லாம் பண்ண பார்த்து அது உள்ள பிளட்டாக இல்லாமல் அளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கணும். இப்போ ஒரு சைடு குக் ஆகிடுச்சு, இன்னொரு சைடு டர்ன் பண்ணிக்கலாம். நீங்கள் கலரை பார்த்துருப்பீங்க, இவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா கலர். இந்த மாதிரி தான் நீங்கள் லெக்கு குக் பண்ணணும். அதேமாதிரி லெக் குக் பண்ண பார்த்து 50% இல்லை 40% குக் பண்ணிவிட்டு இன்னும் நிறைய நேரம் நீங்கள் செகண்ட் குக் பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். ஸோ இல்லை இந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணாமல் டேரெக்டாக போடுறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா மார்க்ஸ் போட்டுக்கோங்க லெக்கில். அப்போ தான் சூப்பராக குக் ஆகும். மழை ஆல்மோஸ்ட் வர ஆரம்பிச்சிட்டான். ஆனால் நம்மளுக்கு ஒரு 5 minutes டைம் கொடுப்பான்னு நினைக்கிற மழை. அதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணிடலாம். வா, சூப்பர் டன். இப்போ இது நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ஹாஃப் டன் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதிலேயே விட்டுட்டு ஃபுல்லாக குக் பண்ணிக்க போகிறோம். ஏன்னா நம்ம வந்து எடுத்து விற்றுட்டு குக் பண்ண போகிறது இல்லைன்றதுனால நான் முன்னாடியே ஹாஃப் டன் பண்ணி வச்சிருந்த பக்கோடாவும் இந்த ஸ்டேஜில் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இது சூப்பராக குக் ஆகிடுச்சுன்னா நம்ம டிஷ் ரெடி ஆகிடும். ஸோ ஹாஃப் டன் பண்ண சிக்கன் லெக், அது கூட இந்த பக்கோடாஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. கொஞ்சம் நம்ம மேலே இறக்கம் காட்டினா, ஆனால் ஃபுல்லாக இறக்கம் காட்டல. இன்னொரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணியிருந்தோம்னா இந்த டிஷ்ஷு முடிஞ்சிருக்கும். அதுக்குள்ளே நம்மளை வந்து கிளம்பிடான்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அது அவரோட ஏரியா, நேச்சரோட ஏரியாவில் உட்காந்து நம்ம இது பண்ணுறதே தப்பு. இருந்தாலும் பர்மிஷன் கொடுத்ததுக்காக தேங்க்ஸ் சொல்லிவிட்டு சீக்கிரமாக இதை எடுத்து இன்னொரு பேனில் போட்டு டேஸ்ட் பண்ணிட்டு ஓடி போயிடணும். இல்லை இந்த மாதிரி இருட்டிட்டு இருக்க ஸ்கையை பார்த்தா வேறு லெவல் மழை தான் வரும் போல இருக்குது இன்றைக்கி.
ஸோ எனி விச் கேஸ் மழை தான் நம்மளுடைய பிரதானம். மழை இல்லாமல் எதுவுமே இல்லை. ஸோ போனாலும் ஒரு சிக்கன் பக்கோடா கடைன்னு சொல்லி நீங்கள் பார்ப்பீங்க. அதே ரெசிபி தான் இந்த ரெசிபிஸ் என்னோட கியூரேஷன் கிடையாது. நான் 2-3 ஷாப்புக்கெலாம் விசிட் பண்ணேன். அவங்க கொடுத்த ரெசிபிஸை வச்சு தான் நான் திருப்பி ரீக்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் ரெசிபிலே சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் நம்ம எபிசோட் மூலிமா சொல்லிக்கிறேன். டேஸ்ட் பண்ணிடலாம். ஐ திங்க் சிக்கன் 65க்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? ஆல்மோஸ்ட் ரெசிபி சேமாக தானே இருக்குன்னு நீங்கள் நினைப்பீங்க. இந்த சால்ட் வாட்டர் வந்து நம்ம எப்போயுமே வந்து சிக்கன் 65 பண்ண மாட்டோம். 2 வாட்டி குக்கிங் 65 பண்ணவே மாட்டோம். இன்னொன்று ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அண்ட் சிம்பிள் ரெசிபி, டசன்ட் ஹவ் எனி ஃபர்ஸ்ட். சில இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கடையில் கொஞ்சமாக பெப்பர் பவுடர் மேலே போட்டு கொடுப்பாங்க. அவ்வளோதான் வேரியேஷனே. எக்ஸலண்ட் ரெசிபி. அதேமாரி லெக்கும் எப்படி இருக்குன்றதை டேஸ்ட் பண்ணிடலாம். லெக்கு பார்த்தீங்களா, இந்த கலர் பார்த்தீங்களா வேறு லெவலில் இருக்குல்ல. ஸோ என்னோடய டீம் என் கூட இருக்கிறதுனால ஃபுல் லெக் எடுத்து அப்படி நான் சாப்பிட முடியாது. அந்த சில்லி சாஸோட பெனிட்ரேஷன் இந்த லெக்கில் நம்மளால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க முடியுது ஈஸியாக. அண்ட் அது ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது. அந்தளவுக்கு கிறிஸ்பியாக இருந்தாலும் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ரெண்டுமே ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் ரெசிபி உங்களுக்காக. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்றதை எங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். ஈவன் நீங்கள் ஃபேஸ்புக் இல்லை எங்களுடைய யூடியூப் இதில் வந்து நீங்கள் கமெண்ட்டாக சொல்லலாம். இல்லை எபிசோடை பார்த்துட்டு எங்களுக்கு டேரெக்டாக சேனலை அப்ரோச் பண்ணலாம். இதே மாதிரி சூப்பர் ரெசிபிஸோட நான் உங்களை வந்து பார்க்குறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் ஷெஃப் சரவணன்.